ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்கலாம். நானே நிறைய கொஸ்டின் போய் பார்த்துருக்கேன். ஸோ கேட்டினேஷன் அண்ட் டெட்ராவேலன்சி. ஓகேங்களா? கேட்டினேஷன்னா என்னன்னா, கார்பன் ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன். அப்படின்னா என்னன்னா, கேட்டினேஷன் அப்படின்னா என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லிங்கிங். ஓகேங்களா? ஸோ எல்லா கார்பனோடையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பன் இருக்குன்னா எல்லாருடைய ஆட்டம்லையும் அது என்ன ஆகும்னா அட்டாச் ஆகும். அதாவது என்ன கேட்டினேஷன் என்னன்னா, the self linking of carbon atom through the covalent bond. Self linking of carbon atom through the covalent bond, that is called catenation. ஓகேங்களா? so for example கார்பன் என்ன பண்ணனும்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீனியர் லாங் செயினா வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணும். self linking of carbon atom through a covalent bond, that is called catenation. அதாவது other atoms of carbon. ஓகேங்களா? CO2, CH3, CH4 இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? டெட்ராவேலன்சினா என்னன்னா, கார்பன் 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். யாரோடனா ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், நைட்ரோஜன், சல்ஃபர், குளோரின் எந்த ஆட்டம்ஸ் நீங்க எடுத்தாலும் கார்பன் என்ன பண்ணும், தனக்கான இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்னா அதை ஷேர் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுதான் கேட்டினேஷன் அண்ட் டெட்ராவேலன்சி. கேட்டினேஷன் என்னது? செல்ஃப் லிங்கிங் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் த்ரூ த கோவலன்ட் பாண்ட் டு ஃபார்ம் a long chain. Self linking of carbon atoms through the covalent compounds to form a long chain. Tetravalence na 4 electron share பண்ணும். That is called tetravalence. இப்போ நம்ம எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்? ஹைட்ரோஜன் பார்த்தோமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? நைட்ரோஜன் பார்த்தோம். அடுத்து ஆக்ஸிஜன் பார்த்தோம். இப்போ CO2 பார்க்க போறோம். அடுத்து H2O பார்க்க போறோம். அடுத்து NH3 பார்க்க போறோம். NH3 னா என்னது? அமோனியா. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. NH4 னா அமோனியம், NH3 னா அமோனியா. சோ CO2 பார்ப்போமா? சோ நல்லா கவனிங்க. கார்பன் 2 ஆக்ஸிஜன் என்ன பண்ணாரு? தன்னை ஷேர் பண்ணிக்கிறாரு. சோ கார்பன் 2 ஆக்ஸிஜனோட தன்னை ஷேர் பண்ணிக்கிறாரு. நல்லா கவனிங்க. கார்பன் என்ன பண்ணுவாரு? 4 எலக்ட்ரான்ஸ் தான ஷேர் பண்ணுவாரு என்ன? ஓகேங்களா? ஆக்ஸிஜன் என்ன பண்ணுவாரு? 2 எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணுவாரு. நல்லா கவனிங்க. கார்பனுக்கு மொத்தம் எத்தனை? 4. 1 2 முடிஞ்சிருச்சு. 6ல 2 போட்டுட்டேன். அப்ப மிச்சம் 4 இருக்கு. அந்த 4க்குள்ள சரி பங்கு இவருக்கு 2 கொடுப்பாரு, சரி பங்கு இவருக்கு 2 கொடுப்பாரு. ஓகேங்களா? ஆக்ஸிஜன் மொத்தம் எத்தனை? 6. 6ல என்ன பண்ணுவாரு? 2 எலக்ட்ரான் தான ஷேர் பண்ணுவாரு. 1 2 3 4. நல்லா கவனிங்க. ஆக்ஸிஜனுக்கு மொத்தம் 2,6. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுறதால இத மட்டும் தான் போடணும். சோ 2 எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணனும். 1 2 3 4. சோ 1 2 3 4 முடிஞ்சதா? சோ கார்பனுக்கு எத்தனை? 2,4. இதுல ஒரு 4 எலக்ட்ரானை மியூச்சுவலா ஷேர் பண்ணுவார். ஓகேங்களா? சோ 4 எலக்ட்ரான் என்ன பண்ணுவாரு? மியூச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்பாரு. சோ 4 எலக்ட்ரானை இங்க போட தேவையில்ல. ஓகேங்களா? 4 எலக்ட்ரானை மியூச்சுவலா ஷேர் பண்ணுவாரா? சோ ஆக்ஸிஜன் 1 2 3 4 1 2 3 4. சோ அப்ப கார்பனுக்கு 4த இவர் இங்க ஷேர் பண்ணுவார். சோ இங்க ஆக்ஸிஜன் பேலன்ஸ் எத்தனை இங்க இருக்கு? 2 இருக்கா? இந்த 2 இங்க போடுறேன். இந்த ஆக்ஸிஜன் எத்தனை இருக்கு? 2 இருக்கா? நல்லா பாருங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 வந்துருச்சா? கார்பனுக்கு மொத்தம் எத்தனை வேலன்சி? 4. டெட்ராவேலன்சி 4. 2த இவர் இங்க கொடுப்பாரு. பேலன்ஸ் 2 இங்க கொடுப்பாரு. டோட்டலா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 முடிஞ்சிருச்சு. கார்பனுக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 ஆக்டேட் ஆயிடுச்சு. இந்த ஆக்ஸிஜன் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. This is the electron dot structure for CO2. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எல்லாமே பார்க்க போறோம். இப்போ CO2 பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட்டர். நம்ம அத்தியாவசிய தேவைக்கான வாட்டர். ஓகேங்களா? சோ வாட்டர். சோ ஹைட்ரோஜன் என்ன பண்ணுவாரு? ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவாரு. ஆக்சிஜன் எத்தனை? 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுவாரு. கரெக்ட்டா? சோ கவனிங்க. என்ன போடுறோம்னா 2 ஹைட்ரோஜன் ஒரு ஆக்சிஜனோட ஷேர் பண்ணிக்குது. ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன். சோ ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான் தான ஷேர் பண்ணுவாரு. இந்த ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான் தான ஷேர் பண்ணுவாரு. சோ இங்க என்ன இருக்குன்னா 2 எலக்ட்ரான் தான ஷேர் பண்ணனும். நல்லா கவனிங்க. 1 2 3 4 போட்டா அப்ப பேலன்ஸ் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணனும். ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஹைட்ரோஜன் 2 எலக்ட்ரான் வந்துருச்சா? ஹைட்ரோஜன் 2 எலக்ட்ரான் வந்துருச்சா? ஓகேங்களா? சோ ஆக்ஸிஜன் பாருங்க 1 2 3 4. ஓகேங்களா? சோ கரெக்ட்டா வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 ஆக்ஸிஜன். இந்த ஹைட்ரோஜன் பாருங்க 1 2 முடிஞ்சிருச்சா? சோ டோட்டலா பார்க்கணும். பிகாஸ் ஆக்ஸிஜன் வந்து பார்த்தா 2க்கு மியூச்சுவல் ஷேர் பண்ணிருக்கான். 1 2 3 4 5 6 7 8. ஹைட்ரோஜன் பாத்தீங்கன்னா 1 2 ஆக்டேட் ஆயிடுச்சு. இந்த ஹைட்ரோஜன் பாருங்க 1 2 ஆக்டேட் ஆயிடுச்சு. This is the electron structure for water.
நெக்ஸ்ட் நம்ம அமோனியம் பார்க்கலாமா? ஓகேங்களா? நைட்ரஜன் என்ன சொன்ன? 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். கரெக்ட்டா? ஓகேவா? சோ நைட்ரஜன் சோ எத்தனை எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கும்? 3 எலக்ட்ரான். சோ 1 2 இப்ப பேலன்ஸ் 3 இருக்குல. சோ இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும், இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும், இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். சோ நைட்ரஜன் பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 2 போட்டு மிச்சம் 3 தானே? 1 2 3. ஹைட்ரஜன் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 முடிஞ்சது. ஹைட்ரஜன் பாருங்க 1 2 முடிஞ்சிருச்சு. இந்த ஹைட்ரஜன் பாருங்க 1 2 முடிஞ்சிருச்சு. இந்த ஹைட்ரஜன் பாருங்க 1 2 முடிஞ்சிருச்சு. So this is the electron structure for NH3. So மொத்தம் 6 பார்த்திருக்கோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரேரா தான் கேட்போம். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது தான் ரொம்ப இன்டெப்தா உங்களுக்கு கேட்க போகுது. ஓகேங்களா? சோ அடுத்து நாம இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ள போவோம். ஹைட்ரோகார்பன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹைட்ரோகார்பன் என்னன்னா காம்பவுண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். இது இருக்கு பாருங்க. ஹைட்ரோனா ஹைட்ரஜன், கார்பன்னா கார்பன். சோ காம்பவுண்ட்ஸ் made up of hydrogen and carbon. What is called hydrocarbon? Compounds made up of hydrogen and carbon. இந்த ஹைட்ரோகார்பன்ல ரெண்டு விதமானது இருக்கு. ஒன்னு saturated hydrocarbon, இன்னொன்னு unsaturated hydrocarbon. Saturated hydrocarbon நம்ம பார்த்திருக்கோம். டபுள் பாண்ட் பார்த்திருக்கோம், சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் ஆக்ஸிஜன், ட்ரிபிள் பாண்ட் ஹைட்ரஜன் வந்து நம்ம பார்த்திருக்கோம். Saturated hydrocarbon that is called single bond. Unsaturated hydrocarbon that is called double bond and triple bond. ஓகேங்களா? hydrocarbons ரெண்டு விதமா பிரியும். இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்கன்னா what is called saturated hydrocarbon, what is called unsaturated hydrocarbon கேக்குறாங்க. hydrocarbons என்னது? compounds made up of hydrogen and carbon. ஓகேங்களா? unsaturated hydrocarbon. Saturated na single bond between atoms. Between carbon atoms. நாளை தான சொன்ன valency 1 2 3 4 புரிஞ்சுச்சா? This is called single bond. So unsaturated na double bond or triple bond. இந்த சைடு பாருங்க 1 2 3 4 முடிஞ்சிச்சா? This is the saturated hydrocarbon, unsaturated hydrocarbon. So இதல அடுத்து நம்ம பாப்போம். ஒன்னு alkane, alkene, alkane னு ஒன்னு பாப்போம். So அதையும் இதையும் நான் ரிலேட் பண்ணுவேன். So இப்போ நம்ம டக்குனு alkene எழுதுனா உங்களுக்கு புரியல. So saturated னா என்ன, unsaturated னா என்ன? Saturated னா single bond between carbon atoms, unsaturated னா double bond or triple bond between carbon atoms. ஓகேங்களா? இதுல straight chain compounds, next branched chain compounds, இன்னொரு cyclic compounds இருக்கு. ஓகேங்களா? சோ ப்ளேஸ் பண்ணிடலாம். Straight chain compounds. Straight chain compounds are compounds which contain straight chain of carbon atoms. So straight அதாவது straight chain. For example இத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் செயின் சொல்லுவோம். சரி, இது ஸ்ட்ரெயிட் செயின் சொல்லுவோம். இதுக்கான நேமிங் நம்ம அடுத்து பார்ப்போம், உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஸ்ட்ரெயிட் செயினா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பியூட்டேன்னு சொல்லலாம்,
butane, normal pentane. இது ஏன் இப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அடுத்த இது முடிஞ்சோடனே நான் எழுதுவேன். ஸோ பியூட்டேனை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அப்போ கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ காம்பவுண்ட்ஸ் which contain straight chain of atoms. இல்லைங்களா? This is called another straight chain. பிரான்ச்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே இவர் இருக்காரா CH2, இவரை இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் பண்ணுறேன். ஓகே, கிளைகள்னு சொல்லுவோம் பாருங்க. ஸோ அதுக்கு என்னது பிரான்ச் செயின் ஆட்டம்ஸ். பிரான்ச் தான் என்னது compounds which contain branched chain of carbon atoms. ஓகேங்களா? branched chain of carbon atoms. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னானா நம்ம ஐசோமெரிசம்ல பார்த்திருப்போம். ஸோ உங்களுக்கு புரியலனா ஐசோமெரிசம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஐசோமெரிசம் வீடியோல இருக்கு பாருங்க. அதை நான் ஐசோ பென்டேனுக்கான வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டேனுக்கான வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஐசோ பியூட்டேன், ஐசோ பென்டேன், இதெல்லாமே எக்ஸாம்பிள். ஒன்றுமே இல்லை, நான் கூட நான் போட்டு காட்டுறது பாருங்க. இது இருக்கா CH2, அதை இங்கே பிரான்ச் பண்ணுறேன். லிசன் கேர்ஃபுல்லி, அதை இங்கே பிரான்ச் பண்ணுறேன். அங்க இருந்தாரா, அவரை தூக்கி இங்க பிரான்ச் பண்ணுறேன். This is called branched chain carbon atoms. Okay? Okay? Next, third one, closed chain compounds or ring compounds. இது என்ன சொல்லுவோம்னா ring compounds னு சொல்லுவோம். So cyclic compounds are called closed chain compounds. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா cyclohexane, C6H2, cyclopentane, C5H2, cyclopropane, C3H6. So இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள். closed chain and then வந்து பார்த்தீங்கன்னா closed chain அதாவது சைக்கிளிக்கா இருக்கும். ஓகேங்களா? சைக்கிளிஸ்டா இருக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பென்சீன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் பென்சின் சொல்லுவோம். ஸோ பென்சின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம். This is called benzene ring. நாம அந்த cyclic compound சொன்னோம்ல, so closed chain or ring compound. This is called benzene. The benzene ring. இது நாம இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். This is called benzene உடைய example. So straight chain compounds இருக்கு. So straight chain. Next வந்து பார்த்தீங்கன்னா branched. Next வந்து பார்த்தீங்கன்னா cyclic or ring compounds. இந்த ring compounds examல maximum உங்களுக்கு 1 mark கேட்பாங்க. So cyclopentane உடைய ஸ்ட்ரக்சரை வரைங்க, இல்ல பென்சீனோட ஸ்ட்ரக்சரை வரைங்க. மோஸ்ட் ஆஃப் தட் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கேக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் செயினும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பானா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்டு செயின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாம சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனுக்கு எப்படி நாம எப்படி நாம போட போறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல saturated naming of saturated and unsaturated hydrocarbon.